எடப்பாடி பழனிசாமி பேசுகிற இடங்கள்லாம் வந்து ஆம்புலன்ஸை வேணும்னே அரசியல் பண்ணணுன்னே அனுப்புகிறாங்களாமே. பழனிசாமிக்கு போய் அந்த டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னாக்கா எனக்கு சிரிப்பாக இருக்குது. அவருக்கு போய் என்னத்துக்கு இதெல்லாம் செய்ய போகிறேன். அவர் ஊர்வலம் போனதை எந்த பத்திரிகையும் கவர் பண்ணவே இல்லைங்க. அந்த செய்தி வர்றதுக்காக இந்த மாதிரி அவரே கிரியேட் பண்ணி ஒரு ஆம்புலன்ஸ் உள்ள வந்து அடிச்சு விட்டேங்கிற மாதிரிலாம் செய்தியை கிரியேட் பண்ணி இப்போ அதை வச்சு தான் ஊர்வலத்துக்கு ஒரு செய்தி கிடைக்குது. இன்றைக்கி அரசியலில் தாங்க நடந்துக்கிறது. ராமதாஸ் அன்புமணி அடிச்சுக்கல, எதுக்காக அடிச்சுக்கிறாங்க? ஒரு செய்தி இல்லாமல் போயிடுச்சு. விக்கிரவாண்டி தோல்விக்கு பிறகு அவங்கள பற்றி செய்திகளே இல்லை. 2 பேரும் பார்த்தாங்க, ஒரு ஷோவை பண்ணுவோம், நீ நான் அடிச்சுக்கிறோம் அடிச்சுக்குவோம், அப்புறம் பாரு நான் பார்த்துக்க. நீங்களும் க்ளீனாக கொடுக்குறீங்களா ஹெட்லைன்ஸ், தினசரி அவங்கள பற்றி வருது இல்லை. அப்போ அந்த கட்சிக்கு, அதாவது அன்புமணி ராமதாஸ் கிட்ட போகிறவங்க, அதாவது ராமதாஸ் ஆதரவாளர்கள்லேருந்து அங்கே போகிறவங்க அவமதிக்கப்படுறாங்க. ராமதாஸ் இடத்துக்கு அன்புமணி ஆட்கள் போகிறாங்க அப்படின்னா அவங்க அவமதிக்கப்படுறாங்க. அப்போ நடுவில் இருக்கிற இவங்கெல்லாம் யார்? யாருமே இல்லை. ஒரு கட்சியை விட்டு யார் எப்படிங்க போவீங்க? ஒரு பொதுக்குழு வேணாமாங்க, ஒரு செயற்குழு வேணாமாங்க? எந்த கட்சியும் ஒரு தலைவனை நீக்கிறதா இருந்தால் பொதுக்குழு கூடி செயற்குழு கூடி இது முடிவு பண்ணி தாங்க சொல்லுவாங்க.